ஐயோ! வெஜ் குருமாவா? எனக்கு செய்யவே வராதுப்பா அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை செஞ்சிடலாம் ஈஸியாக. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் போட்டுக்கோங்க. கூடவே 2 வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்க விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஆட் பண்ணிட்டு கேரட் அண்டு பொட்டேட்டோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடிடலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய், கசகசா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைச்சி நல்லா ஸ்பைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் கொதித்து விட்டதுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட்டு இறக்கும் போது செம ஃப்ளேவராக வரும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே சூப்பராக வரும். செய்ய தெரியாதவங்க கூட சூப்பராக செய்யலாம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு பாராட்டு அதிகமாக கெடுப்பாங்க.